இந்த ப்ரோக்ராம் என்னன்னா அப்சல்யூட் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்சல்யூட் நம்பர்னா நான் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு அவுட்புட் வந்து பாசிட்டிவா தான் வரணும், நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு அவுட்புட் வந்து பாசிட்டிவா தான் வரணும். ஸோ அது எப்படின்னு இந்த ப்ரோக்ராம்ல பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஆரம்பிக்கிறோம். stdio ஹேஷ்டாக் இன்க்ளூட் stdio.h. stdio.hனா இன்புட் அவுட்புட் கமாண்ட், அது போக பிரிண்ட் ஸ்கேன் ஆஃப் பண்றதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள NOங்கிறத நான் இன்டீஜரில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்குறதுக்காக பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் த நம்பர்னு கொடுத்துக்கிறேன். அதை நான் வந்து ஸ்கேன் ஆஃப் கொடுத்து ரீட் பண்ணிக்கிறேன். ரீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். இஃப் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவாக வரணும். பாசிட்டிவ்னா ஆக்சுவலி எனக்கு என்ன இன்புட் கொடுத்தனோ அது எனக்கு அவுட்புட்டாக அப்படியே வந்துடும். ஸோ கண்டிஷனில் இஃப் நம்பர் லெஸ் தென் 0வாக இருந்தால், அதாவது நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி வரும்னா, நான் கொடுத்துருக்க நம்பர் அது போக இந்த -1 வந்து மல்டிப்ளை ஆகி வரும். ஸோ நான் கொடுத்துருக்க நம்பர் -7ஆக இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளை ஆகி -1 கூட மல்டிப்ளை ஆகி எனக்கு +7 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட அப்சல்யூட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் 0 கொடுத்து நான் ப்ரோக்ராமை என் பண்ணிடுறேன். என் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து -7 கொடுத்துக்கிறேன்னா எனக்கு அவுட்புட் வந்து +7 வரும். தேங்க்யூ.